பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து அவதூறு கருத்து பதிவிட்ட வழக்கில் நடிகர் எஸ்.வி. சேகருக்கு விதிக்கப்பட்ட 1 மாத சிறை தண்டனையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து கடந்த 2018ஆம் ஆண்டு சமூக வலைதளங்களில் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்ததாக எஸ்.வி. சேகருக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ரயில் பாதை மேம்பாட்டு பணி காரணமாக சென்னை, மதுரை, தேஜஸ் உட்பட 15 ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. திருச்சி, திண்டுக்கல் இடையே ரயில் பாதை மேம்பாட்டு பணி நடைபெறுகிறது. இதனால் இந்த தடத்தில் செல்லும் சில ரயில்களின் சேவையில் தெற்கு ரயில்வே மாற்றம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழக காவல்துறை முடங்கியுள்ளது. தமிழக காவல்துறையின் கை கால்கள் கட்டப்பட்டுள்ளதால் எப்படி ஓடுவர்? தமிழகத்தில் பல வழக்குகளில் குற்றவாளிகளை பிடிக்க முடியவில்லை. வேங்கை வயல் சம்பவம் நடந்து 2 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை குற்றவாளிகளை பிடிக்க முடியவில்லை. தஞ்சாவூர் அருகே டாஸ்மாக் கடையில் மது வாங்கி குடித்த 2 பேர் உயிரிழந்துள்ளனர். சயனைடு கலந்து மதுவை குடித்ததால் உயிரிழப்பு ஏற்பட்டது என்று தெரியவந்துள்ளது. இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றி 1.5 ஆண்டுகள் ஆகியும் குற்றவாளிகளை பிடிக்கவில்லை. திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் கடந்த மே மாதம் 4ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். 9 மாதங்கள் ஆகியும் இதுவரை கொலையாளிகளை காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை. தமிழகத்தில் தற்போது மெத்தம்பெட்டமைன் என்ற போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. இந்த போதை மருந்தை வீடுகளில் ஆய்வகம் அமைத்து தயாரிக்கின்றனர். சில நாட்களுக்கு முன்பு சென்னை மாதவரத்தில் 16 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பிடிபட்டது. இந்த போதைப் பொருள் அருப்புக்கோட்டையில் உள்ள ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் திமுக அரசு தோல்வியடைந்துவிட்டது. அதை மக்கள் அறிந்து கொண்டால் வரும் தேர்தலில் திமுகவை மக்கள் படுதோல்வி அடைய செய்வர் என்பதால் எதிர்க்கட்சிகளை அடக்குகின்றனர். திராவிட மாடல் அரசின் நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன. எப்போது தேர்தல் நடந்தாலும் திமுக படுதோல்வியடையும். நகர்ப்புற உள்ளாட்சிகளுடன் கிராமப்புற உள்ளாட்சிகளை தமிழக அரசு இணைக்கக்கூடாது. இவ்வாறு இணைத்தால் கிராமப்புறங்களில் சொத்து வரி, தண்ணீர் வரி உள்ளிட்ட அனைத்தும் உயர்ந்துவிடும். பாமக தலைவர் அன்புமணிக்கும் எனக்கும் எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. பாமக மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்பட்ட முகுந்தன் அந்த பொறுப்பில் நீடிக்கிறார் என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். திமுக அரசை குறை கூற காரணங்கள் இன்றி ஒரே பொய்யை அரைத்து மக்களை ஏய்க்க நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மையாகிவிடும் என கோயபல்ஸ் பாணி பிரச்சாரத்தில் பழனிசாமி இறங்கியிருக்கிறார். திமுக ஆட்சியில் துணிச்சலாக பெண்கள் புகார் அளிப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் புகார் அளித்தவர்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் விதமாக அவரது நடவடிக்கைகள் மாறி வருகின்றன. தினமும் அந்த நிகழ்வை நினைவூட்டுவதை ஒரு அஜெண்டாவாக வைத்திருக்கும் பழனிசாமியின் நடவடிக்கைகள் பிறரை துன்புறுத்தி மகிழ்ச்சி காணும் மனநிலையை காட்டுகிறது. தன் கட்டுப்பாட்டில் இருந்து அதிமுக கை நழுவி விடுமோ என்ற அச்சத்தில் இருந்த பழனிசாமி அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை வைத்து தான் இழந்த அரசியல் செல்வாக்கை மீட்க துடிக்கும் மட்டமான அரசியலை செய்து வருகிறார். உயர்நீதிமன்றமே எதிர்க்கட்சிகளின் செயலை தாங்க முடியாமல் அவர்கள் முகத்திரையை கிழித்து தொங்கவிட்டுள்ளது. அதிமுக என்ற கட்சி இனி பழனிசாமி கையில் இருக்குமோ இருக்காதோ என்ற வகையில் சின்னம் தொடர்பான வழக்கு நடைபெற்று வருகிறது. இதை திசை திருப்ப உயர்நீதிமன்றமே கண்டித்த பின்னும் அரசியல் சுயநலத்திற்காக பாதிக்கப்பட்ட மாணவியின் எதிர்காலம் குறித்து கொஞ்சமும் கவலையின்றி நடந்து வருகிறார் பழனிசாமி என்றும் அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 44 மாத திமுக ஆட்சியில் தமிழகம் குற்றபூமியாக மாறிவிட்டது என்பதும் தினமும் நடக்கும் குற்ற சம்பவங்களில் இருந்து உறுதியாவது வேதனை அளிக்கிறது. போதைப் பொருள் கடத்தல் குற்றவாளிகள் முதல் பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகள் வரை பலர் ஆளும் திமுகவை சேர்ந்தவர்களாக இருப்பதும் அவர்களை காப்பாற்ற திமுக அரசு முயற்சிப்பதும் கொடுமையானது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவி தன் புகாரில் கூறிய யார் அந்த சார் என்பதை இதுவரை ஆட்சியாளர்கள் கண்டுபிடிக்கவில்லை. இந்த கொடூரத்தின் ஈரம் காய்வதற்குள் ராமநாதபுரத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக செய்திகள் வருகின்றன. சென்னை வில்லிவாக்கத்தில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல், ஓசூரில் 80 வயது மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை என ஊடகங்களில் வரும் செய்திகள் கவலை அளிக்கின்றன. திமுக ஆட்சி இருக்கும் வரை பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது.
இந்த ஆட்சியாளர்களும் காவல்துறையினரும் பாதுகாப்பு அளிப்பர் என்ற நம்பிக்கையை தமிழக மக்கள் இழந்து விட்டார்கள். எனவே பெண்கள் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்ள வெளியில் செல்லும்போது தற்காப்புக்கான ஸ்ப்ரே, எமர்ஜென்சி அலாரம் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் நாளை மறுநாள் முதல் பேருந்துகளில் 15% கட்டண உயர்வு அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. பேருந்து கட்டண உயர்வுக்கு பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் மாகாணத்தில் வணிக வளாகம் மீது சிறிய ரக விமானம் மோதிய சம்பவத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர், 18 பேர் படுகாயமடைந்துள்ளனர்.